குதூகலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. இதை எங்கள் தேடும், இதை எங்கள் தனிலே, இறை அருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த, வசந்தம் வாழ்வில் பொங்க, வாரும் இறை குலமே. உதை எங்கள் தேடும், இதை எங்கள் தனிலே, இறை அருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த, வசந்தம் வாழ்வில் பொங்க, பாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே, முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே, எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். இதை எங்கள் தேடும், இதை எங்கள் தனிலே, இறை அருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த, வசந்தம் வாழ்வில் பொங்க, வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மீட்பர் இயேசுவின் அன்பிற்குரிய இறை சமூகமே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் மீட்பரின் வருகையை எதிர்நோக்கி இருந்ததை எடுத்து காட்டும் விதமாக யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் இதற்கு மாறாக இன்றைய நற்செய்தியில் மீட்பராம் மெசியா வந்த பின்னும் தங்களின் பிடிவாத குணத்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவரிடம் பரிசேயரும் தலைமை குருக்களும்
பல்வேறு கேள்விகளை கேட்பதை பார்க்கிறோம். இத்திருவருகை காலத்தில் நாமும் மீட்பரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தம் செய்வதைப் போல சுட்டிக்காட்டு கொண்டு மனதளவில் மீட்பராம் இயேசுவையும் அவரின் போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இத்தகைய முரண்பாடான வாழ்வை விடுத்து முழு மனதோடு அவரை எதிர்நோக்கி வரவேற்கும் உண்மை சீடர்களாக வாழும் வரம் வேண்டி இப்பலியில் இணைவோம். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இத்திருப்பலியானது மதுரை உயர் மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருக்காட்சி திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பாகிறது. இத்திருப்பலியில் உலகெங்கிலும் வாழுகின்ற அன்பு இறைமக்கள் இந்த திருத்தலத்தின் பால் அன்போடு நம்பிக்கை கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக மன்றாடுகிறோம் என்ற நம்பிக்கையோடு இதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணையான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களை சந்திக்க வருகின்ற உம் திருமகன் இயேசுவின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பிலாயாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கி இஸ்ரேலை கண்டனர். அப்பொழுது ஆண்டவரின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திரு உரையாக கூறியது: பெகோரின் புதல்வன் விலாமியான் திருமொழி திறக்கப்பட்டவரின் திருமொழி. கடவுளின் வார்த்தையை கேட்கிறவன் பேராற்றல் வாய்ந்தவனான் காட்சியை கண்டு கீழே விழுந்ததும் கண் மூடாதவரின் திருமொழி. யாக்கோப்பே, உன் கூடாரங்களும் இஸ்ரேலே, உன் இருப்பிடங்களும் எத்தனை அழகு வாய்ந்தவை. அவை விருந்து இழக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை. ஆண்டவன் நட்ட அகில மரங்கள் போன்றவை. நீர் அருகிலுள்ள பேருது மரங்கள் போன்றவை.
அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் போடும். அவரது விதை நீர் திரளின் மேல் நிற்கும். அவனுடைய அரசன் ஆகாவை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிலாயாம் திருமுறையாக கூறியது. பெகோரின் புதல்வன் பிலாயாமின் திருமொழி. கண் திறக்கப்பட்டவரின் திருமொழி. கடவுளின் வார்த்தையை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றலால் உடையவரின் கண்ட காட்சி. கீழே விழுந்தும் கண் மூடாதவரின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போது அன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோப்பிலிருந்து விண்மண் ஒன்று உதிக்கும். இஸ்ரேலரே, செங்கோல் ஒன்று எழும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே
கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 23 தொடங்கி 27 வரை. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும்போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா, மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லதொரு நாளை ஆண்டவர் நமக்கு தந்து அவருடைய உண்மையான அன்பை நம்முடைய மனங்களுக்கு தந்து நம்முடைய வேண்டல்களை எல்லாம் கேட்டு நாம் நிறைவோடு மகிழ்வோடு இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாம் இந்த திருப்பலியில் வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் மனிதர்கள் வழியாக என்றும் பேசிக் கொண்டிருக்கின்றார். நல்ல இதயங்கள் படைத்த மனிதர்களை நான் பார்க்கிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல நேரத்தில் நாம் யாரை நினைத்து மனம் மகிழ்கிறோம் என்று சொன்னால், நல்ல பணம் படைத்த பெரிய பணக்காரர்கள், அழகு நிறைந்த அழகிகள், அழகர்கள்,
இல்லை என்றால் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இல்லை என்றால் நடிகர்கள், இப்படி இந்த உலகத்தில் சமுதாயத்தில் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நினைத்து நாம் என்ன செய்கிறோம்? மனம் மகிழ்கின்றோம். ஆனால் நல்ல இதயம் படைத்த மக்களை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மக்களுடைய இதயங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தில் நீங்கள் இருந்து ஜெபித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் அமைதி. எனக்கும் தேவை அமைதி. நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை பெரிய போராட்டத்திற்கு உரியது. ஆண்டவரும் போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். போராட்டம் நிறைந்திருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை நாம் கற்று தெரிந்திருக்க வேண்டும். சொந்த முயற்சியால் நாம் இதை பெற இயலாது. நம்முடைய சொந்த திறமையால் இதை பெற இயலாது. நம்முடைய உறவுகளால் இதை பெற இயலாது. நமக்கு ஆண்டவருடைய அருள் துணை வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பணியெடுக்கிற பொழுது எல்லோருமே அவருக்கு உதவி செய்தார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். மூப்பர்களும் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் மறைநூல் அறிஞர்களும் எப்படியெல்லாம் ஆண்டவரை வீழ்த்த வேண்டும் என்று கேள்விக்கு மேல் கேள்வி வைத்தார்கள். இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் படிக்கிற பொழுது அவரிடத்தில் கேட்கின்றார்கள், யார் உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? என்ன அவர் செய்துவிட்டார்? அவர் என்ன செய்திருப்பார்? அன்பாக பேசியிருப்பார். ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று துடிப்போடு பேசியிருப்பார். விடுதலைக்காக பல இடங்களில் பேசியிருக்கிறார். மறைவுரைகளில் பேசியிருக்கிறார். நல்லவற்றை அவர் எப்பொழுதுமே சொல்வதிலே தைரியத்தோடு சொன்னார். நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பல புதுமைகளை எல்லாம் செய்தார். ஓய்வு நாளில் கூட மனிதர்கள் நலம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதை செய்தார். தான் செய்வது நல்லது என்று தெரிந்ததால் அவர் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் நான் எதற்காக வந்தேன்? என்னுடைய கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக தான் வந்தேன். மனிதனுடைய விருப்பத்தை அல்ல, மாறாக என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றத்தான் வந்தேன் என்பதை அறிந்து உணர்ந்தவராய் கடைசியில் தன்னுடைய வாழ்வை கூட கல்வாரி பலியிலே கொடுத்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. அந்த இயேசுவை நீங்கள் சொந்தமாக்கினால் இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. யாரிடம் கிடைக்காத அமைதியும் அன்பும் இந்த ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. எனவேதான் திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும், தூய்மையாக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும், நற்கருணை ஆண்டவரை பெற்று மகிழக்கூடிய நேரத்திலெல்லாம் இனம் புரியாத மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நம்மால் கண்டு உணர முடிகிறது. பல நேரத்தில் நாம் இதை அறிந்தும் அறியாதவளைப் போல் இருக்கிறோம். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு தரக்கூடிய அன்பு செய்தி, நீ போராடி வாழக்கூடிய நேரத்தில் தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இசையாஸ் 41:10 இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். இந்நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று இசையாஸ் இறைவாக்கின் வழியாக கடவுள் வானக தந்தை அன்று வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட செய்தியை தந்தார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு எதற்கும் கவலை இல்லை என்பார்ந்தவர்களே. அவரை தேடி வந்த எதிரிகளை கூட மன்னிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பமெல்லாம் ஒரு எதிரி கூட என்ன செய்யக்கூடாது, சாக வேண்டும் என்பதனுடைய விருப்பம் அல்ல. எல்லோருமே மனம் மாற வேண்டும், எல்லோரும் விண்ணக ராஜ்யத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம் ஆண்டவர் இயேசு பாடுபட்டார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது கேட்டவுடன் தந்தை தான் எனக்கு அதிகாரம் கொடுத்து என்று சொல்லவில்லை. மாறாக அவர் மீண்டும் ஒரு கேள்வி வைக்கிறார். ஏனென்று, எதற்காக அந்த கேள்வி? இந்த மக்கள் உண்மையாகவே இந்த கேள்வியை கேட்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பினால் ஆண்டவர் அன்போடு பேசியிருப்பார், அருமையாக பேசியிருப்பார். ஆனால் இவர்கள் இருமாப்பு நிறைந்தவர்கள், செருக்கு நிறைந்தவர்கள், உலகப் போக்கில் வாழ்ந்தவர்கள், அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள், பிற மக்களுக்கு உதவி செய்யாதவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தாங்கள் செய்வதெல்லாம் நல்லதென்று சொல்லி ஆண்டவரை குற்றம் காண்பதற்காக வந்தவர்கள். எனவே ஆண்டவர் பொறுமையோடும் அன்போடும் ஞானத்தோடும் இரக்கத்தோடு அழகாக பதில் சொல்லுகிறார். நானும் உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த யோவான், இந்த திருமுழுக்கு யோவான் யாருடைய அதிகாரத்தை பெற்று திருமுழுக்கு கொடுக்கிறார் என்ற கேள்வியை கேட்டவுடன் இந்த மக்களுக்கு ஆண்டவரை சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? அவர்களை புரிந்து கொண்டார்கள். என்ன புரிந்து கொண்டார்கள்? இவர் இந்த அதிகாரத்தை விண்ணகத்திலிருந்து பெற்றார் என்று சொன்னால் ஒருவேளை அது சரியாகாது, அப்படியும் சொல்ல முடியாது. இவர் மனிதனிடம்தான் இந்த அதிகாரத்தை பெற்றார் சொன்னால்
மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர் இறைவாக்கினர், இறைவனுடைய வார்த்தையை பேசக்கூடியவர். எனவே அவர்கள் சொல்லக்கூடிய பதில் எங்களுக்கு தெரியாது. அது சரியான பதில் கிடையாது. உண்மையிலே அவர் சொன்ன பதில் தெரியாதா? தெரியும். அவர்களுக்கு தெரியும், இதுதான் ஆண்டவர், இதுதான் மெசியா. யார் திருமுழுக்கு யோவான், அவர் எப்படி அதிகாரத்தை பெற்றார், ஆண்டவர் எந்த அதிகாரத்தோடு போதிக்கிறார் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய எண்ணம் எல்லாம், இதை நீ செய்யக்கூடாது, இதை செய்தால் எங்கள் வாழ்வு அழிந்து கொண்டிருக்கிறது, நீ உன்னுடைய வேலையை செய், இதை செய்யாதே, நாங்கள் மனம் மாற தயாராக இல்லை என்று நினைத்த அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அழகாக பதிலை சொல்லி, நானும் உங்களுக்கு உதவ மாட்டேன் என்று சொல்லி அந்த பதிலை முடிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, போராடி வாழக்கூடிய நேரத்தில் பலமுறை நாம் ஆண்டவர் இயேசுவை போல நல்ல ஞானத்தோடு பதில் அளிப்பதில்லை. நாம் குழம்பி விடுகிறோம். யாராவது நம்மை தவறாக பேசுகிற பொழுது, செய்யாத குற்றத்தை நம்மீது வைக்கிற பொழுது, தவறாக தீர்ப்பிடுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? உடனே வழக்கு மன்றத்துக்கு செல்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பல வார்த்தை, கெட்ட வார்த்தை எல்லாவற்றையும் சொல்லி அவருடைய வாழ்க்கையை கெடுப்பதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? முயற்சி எடுக்கிறோம். கண்டிப்பாக என்ன செய்யாது? நடக்காது. வாள் எடுத்தவன் வாளால் தான் முடிவான், குழி தோண்டக்கூடியவன் குழியில் தான் விழுவான். மாமியார் கட்டை எடுத்தால் நீ என்ன செய்யக்கூடாது? சட்டி எடுக்கக்கூடாது, விளக்கமாக இருக்கக்கூடாது, உடனே சண்டை போட்டு போயிடக்கூடாது. பல நேரத்தில் நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசில் கவலையெல்லாம் வருகிற பொழுது நீங்கள் யாரை தெரிந்து கொள்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை வெளியே இருக்கக்கூடிய ஆண்டி சிஸ்டர் ஏதாவது ஒரு ஆள் புறணி பேசுகிறது, மனசுகிற கவலைகள் எல்லாம் அவங்க போய் சொல்கிறது. கோவிலுக்கு வருவாங்க, வெளியே போய் பேசுவாங்க. ஆனால் பேசத்தில் கொஞ்சம் அழகாக இருக்கும், அமைதியாக இருப்பது போல் இருக்கும். ஆனால் பேசி முடித்த பிறகு இன்னும் கஷ்டம் என்ன செய்யும்? அதிகமாக இருக்கிறோம். பேசினா பிரச்சனை தீராது. மனம் திறந்து பேச வேண்டியது ஆண்டவரிடத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிற பொழுது குழம்பி போகக்கூடாது. என்ன பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை என்பதை அழகாக விவிலியம் கற்றுத்தருகிறது. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடு என்று கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைகளிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடமிருந்து ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். இருமனத்தோடு பேசக்கூடாது, நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். தூய உள்ளத்தோடு செயல்படுகிற பொழுது ஞானம் நமக்கு கிடைக்கும். அந்த ஞானம் கிடைக்கிற பொழுது நாம் என்ன செய்யும்? நிலை குலைந்து போக மாட்டோம். அதே யாக்கோபு 1:19 இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? பேசுவதில் வேகம் காட்டுறோமா? நீ பேசாத, நான் சொல்கிறத கேள். பயங்கர கோபம். இன்றைக்கு நிறைய பேர் வந்து சொல்லக்கூடியதெல்லாம், ஃபாதர் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் கோபம் கண்ட்ரோல் பண்ணனா? அன்பு வேணும். இதயத்தில் அன்பு நிறைஞ்சா மட்டும்தான் கோபம் என்ன செய்யும்? குறையும். நல்ல கோபப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரனிடத்தில் நீ போய் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா, நீங்களும் மறுபடி கெட்ட வார்த்தை பேசினா சண்டை கூடுமா? கோபம் கூடுமா? குறையுமா? கூடும். அமைதியாக இருந்து பாருங்கள். அவருக்கு தேவை அமைதி, அன்பு, இரக்கத்தை கொடுத்து பாருங்கள், அன்பை கொடுத்து பாருங்கள். அமைதியாக அவர் செல்வார். பல நேரத்தில் அண்ணா, அக்கா, தங்கை, தம்பி என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் உண்மையிலேயே மனம் மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை நிறைவேற தடையாக இருக்கிறது. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவளாம் இருங்கள் என்று விவிலியம் அழைப்பு கொடுக்கிறது. நீதிமொழி 15:28 இவ்வாறு சொல்கிறது. எளிதில் சினம் கொள்பவர் சண்டையை முட்டுகிறார். எளிதில் சினம் கொள்ளக்கூடியவர் சண்டையை மூட்டுகிறார். பொறுமையை உடையவர் சண்டையை தீர்த்து வைக்கக்கூடியவர். குடும்பத்தில் நீங்கள் விளக்காக இருக்கிறீர்கள், அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் கடவுளின் மக்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிற பொழுது நீங்கள் சண்டையை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறீர்களா? குழப்பத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீர்களா? சின்ன பிரச்சனை பெருசாக பார்க்கக்கூடாது, பெரிய பிரச்சனை சின்னதாக பார்க்க வேண்டும். பல நேரத்தில் கண்டும் காணாத போல் இருந்தால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் இருக்கும். மன துயரத்தை நாமே வருவித்துக் கொள்கிறோம். நீதிமொழிகள் 15:13 இவ்வாறு சொல்கிறது. மன மகிழ்ச்சியால் முகம் மலரும், மன துயரால் உள்ளம் உடையும்.
மனமகிழ்ச்சியால் முகம் மலரும், மனத்துயரால் உள்ளம் உடையும். 1 பேதுரு 3:13-15 இறைவார்த்தைகள் சொல்லுது இவ்வாறு சொல்கிறது. நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாயிருந்தால், நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாயிருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர் யார்? நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. நீங்கள் யாருக்கும் அஞ்சி நடுங்கவோ யார் பொருட்டும் மனங்கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். மனம் குழம்புகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது, எல்லோரும் நம்மை பரிகசிக்கிற பொழுது, ஒன்றும் செய்யாத, ஒரு தவறும் செய்யாத நேரத்தில் கூட குற்றப்பழிகளை ஏற்று தலைகுனிந்து நிற்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? பயந்து நடுங்கக்கூடாது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை தேற்றும், ஆண்டவரும் கரம் தந்து என்னை வழிநடத்தும். நீர் என்னை தந்தையாக இருக்கிறீர், ஆயனாக இருக்கிறீர், உம்மையே நம்பி வந்திருக்கிறேன். நீரே என் வாழ்வு, நீரே என் வழி, நீரே என் அடைக்கலம் என்று அவரிடத்தில் நாம் தஞ்சம்புகிற பொழுது கருணை மிகுந்த கடவுள், இரக்க மிகுந்த கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாரேனும் விளக்கம் கேட்டால் விடையளிக்க எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விளையடியுங்கள். உங்கள் மனச்சான்று குற்றமற்றதாக இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே நலம் என்று இறைவார்த்தை சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2:24-25 இவ்வாறு சொல்கிறது. ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பணியாளர், பக்தர், நம்பிக்கையாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் எதை செய்யக்கூடாது? சண்டை மூட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இங்கே நாக்கில் நல்ல நன்மையை வாங்கிட்டு, கையில் நன்மையை வாங்கிட்டு வெளியே போயிட்டு அவ கிடக்குறா, அது கிடக்குது, இது கிடக்குது. உண்மை அது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது, அபிஷேகம் கிடைக்காது. ஒரு ஆன்மீக குரு அடிக்கடி எனக்கு சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம், எங்கெல்லாம் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்களோ அங்கே சாத்தான் வருவான். ஆண்டவர் சொல்கிறார், தீமை செய்வர்களுக்கு தீமை செய்ய வேண்டாம், நன்மையை கொண்டுதான் தீமையை ஒழிக்க முடியும். அன்பை கொண்டுதான் பிறருக்கு நாம் நல்லதை செய்ய முடியும். அன்பு மிகப்பெரிய சக்தி நிறைந்தது, வலு நிறைந்தது. அன்பு, ஆண்டவருடைய அன்பு உண்மையான அன்பு. கொலைசியர் 4:6 உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாகும். இதனால் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு தகுந்த மறுமொழி அளிக்க வேண்டும் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எபேசியர் 4:29-30 இறைவார்த்தைகள். தீய பேச்சு எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது, தீய பேச்சு எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அந்த தூய ஆவியார் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சல் ஆகிய எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். இதுதான் நாம் எடுக்கக்கூடிய முடிவு. கடவுளுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் இரக்கம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். கனிவோடு பொறுமையோடு பிறரை நாம் வழிநடத்த வேண்டும். பயப்பட வேண்டாம், ஆண்டவர் இருக்கிறார். இந்த திருவருகை காலத்தில் இப்படி ஒரு நல்ல பண்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்வோம். அவரே நமக்கு ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்துவார். கடைசியாக லூக்கா 21:15 நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன், நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. சோதனைக்குள்ளாகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ஜெபிக்க தெரிந்த மகன், மகள் இறை வல்லமையை பெற முடியும், இறை அமைதியை பெற முடியும். நீங்கள் குடும்பங்களில் ஜெபிக்க தெரியவில்லை, உணவு உண்ண தெரிகிறது, மற்றவர்களை பற்றி பேச தெரிகிறது, விவிலியம் படிக்க தெரியவில்லை, நற்கருணை முன்பதாக இருந்து ஜெபிக்க முடியவில்லை, திருப்பலிக்கு வர முடியவில்லை என்றால் எழுதி வையுங்கள். நீங்கள் மணல் மீது கட்டப்பட்ட வீடுகளைப் போல இருப்பீர்கள். போராட்டங்களும் கஷ்டங்களும் வருகிற பொழுது நீங்கள் இடிந்து போவீர்கள், நிலை குலைந்து போவீர்கள். சாவு வருகிற பொழுது பதறி போவீர்கள், ஓடி ஒளிந்து கொள்வீர்கள். ஆனால் பாறை மீது கட்டப்பட்ட வீடு நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அடித்தளம் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். இயேசுவே என் வாழ்வு, இயேசுடைய வார்த்தை என் வாழ்வு. இறை வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டு எந்த மனிதனுமே தளர்ந்து போக மாட்டான், சோர்வடைய மாட்டான், மன தளர்ச்சி அடைய மாட்டான். மாறாக மன உறுதியோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இந்த நல்ல நாளில், இந்த திருவருகை காலத்தில் உம்முடைய அருளை, ஆற்றலை இந்த நாளை தந்ததற்காக மன்றாடுகிறோம்.
பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைவற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இயேசு கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்கள் அனைவருக்கும் திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம்மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிர்ந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட முழம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரிலே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்திலிருந்து அருள நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் ஈடாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் ஈடாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் ஈடாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம், எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றி கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனேசுவின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் பலப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும், எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும், அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் என்றும் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார். இறைவனுக்கு நன்றி. கடலேவா கதீததயா பாரவா குருதி